நமக்கு ஒன்றும் பெரிய பதவி தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம் நினைச்சா எவ்வளவு நேரம் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டு சேர்றதுக்கு? எனக்கு என்ன அதெல்லாம் தெரியாமலா நாம இருக்கிறோம்? பாரதிய ஜனதாவோட கூட்டு சேர்ந்திருந்தா, இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டு சேர்ந்திருந்தா இப்ப நான் வேற மாதிரி, நான் வேற அவையில உட்கார்ந்து இருப்பேன். தோழர் பிரேம் அங்க இருந்திருக்க மாட்டார். நீங்க கூட பல பேரு சரி அண்ணனோட இருப்பவங்க இருந்திருப்பீங்க, கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க, வேற ஆள் தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்துத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ந்து தூய்மையோடு இயங்குகிறது என்றால், அந்த இந்துத்துவ கோட்பாட்டு எதிர்ப்புங்கிற அந்த நிலைப்பாட்டில் தூய்மையாக இயங்குகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதை நான் வந்து தற்பெருமைக்காக சொல்லல. நம்முடைய சகோதரி மாயாவதி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்துதான் எம்பவர் ஆனாங்க. நம்முடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இன்னைக்கு மந்திரி சபையில் இருக்கிறார். நம்முடைய தலைவர் ராம்தாஸ் அத்வாலே மந்திரி சபையில் இருக்கிறார். நம்முடைய சகோதரர் உதித் ராஜ் தாமரை சின்னத்திலே நின்று ஜெயிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அகில இந்திய அளவில் இந்த 4-5 தலைவர்கள் தான் பெயர் விட்டு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தலித் தலைவர்களும் இந்துத்துவ சக்திகளோடு சமரசமாகி விட்டார்கள், நீர்த்து போய்விட்டார்கள். இது நான் வந்து குற்றச்சாட்டா சொல்லல, விமர்சனமா சொல்லல. தாக்கு பிடிக்க முடியல, எதிர்த்தவர்கள் தான், எதிர்த்து போராடியவர்கள் தான். இப்ப இந்து